ஹைமா வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் எக்ஸசைஸ் 11.5ல் செகண்ட் சம். இதை இன்டகிரேட் பண்ண சொல்லிக்கிறாங்க இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போது இன்டகிரேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவம். நீங்கள் ஃபார்முலான்னு அப்படியே போட்டுக்க வேணாம், இதை 2 முறை போட்டு பெருக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். இன்டகிரேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரா ப்ளஸ் அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 1/x ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது 3 நம்பரும் பெருக்கிங்க, அவ்வளோதான். ஸோ முன்னாடி என்னது கீழே 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 1/ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு உறுப்பு 2 உறுப்பு 3 உறுப்பு இருக்குது. அப்போ அந்த டிஎக்ஸ் போடும்போது எப்படி போடணும் சாமி? இந்த ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணணும். ஓகே, ஈக்குவல் டு ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல். இந்த 1 ஸ்கொயரும் 1 தான் வரும். நடுவில் வகுத்தலோ பெருக்கலோ இருந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர் ரூட் ஆனது 1க்கு சொந்தம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு சொந்தம். ஸோ 1 ஸ்கொயர் 1 தான், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். இங்கே பாருங்கள், நடுவில் பெருக்கல், குறுக்கல் குறுக்க கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்கும்? இன்டகிரேஷன் எக்ஸ் ப்ளஸ் 1/x ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு உறுப்பு 2 உறுப்பு 3 உறுப்பு இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், எக்ஸை தொகைப்படுத்தணும்னா அடுக்குனா இருக்குன்னு அர்த்தம் 1 இங்கே. ஓகே, அப்போ எக்ஸின் அடுக்கு 1 தொகைப்படுத்தினா அடுத்த நம்பர் என்னது? எக்ஸின் அடுக்கு 2/2 ப்ளஸ் 1/xன்னு இருக்குது. இங்கே அடுக்கு 1 மேலே போச்சுன்னா -1 ஆகும். அது கூட 1 கூட்டா 0 ஆகிடும். அப்போ ஃபார்முலா என்னது? log x ப்ளஸ் 2 மாறிலி டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் சி. அவ்வளோதான். ஒரு 2 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ.